அனைவருக்கும் வணக்கம். மணி 9 மணி ஆக போகுது. 2 வாரத்தில் முடிக்க சொன்னாங்க. 2 வாரத்தில் முடிக்கணும்னா ராமராஜன் வாழ்வு. இங்கே எல்லோரும் பார்க்கும்போது எனக்கு ஒரு அதிசயமாக அபூர்வமாக தெரியுது. ஒரு சந்தோஷம் விஷயம் என்னென்னா, எல்லார் முகத்துலேயும் ஒரு மலர்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு பாசம். கேப்புக்கு அப்புறம் ஒரு ஹீரோ வந்து படம் பண்ணுறதும்போது அந்த கராட்டக்காரனில் இருந்த அந்த ரசிகர்களோட அதே சக்தி, அதே புத்துணர்ச்சி இப்போது மேலே பார்க்க முடியும். ராமராஜன் சாருக்கு வந்து இப்போ சொன்னாங்க, ஏன்னா பேர்லேயே இப்போ ராம இருக்கனால இடையில ஒரு வனவாசம் முடிச்சதுக்கப்புறம் பட்டாபிஷேகம் தான். ஏன்னா சாமானியன் வந்து ஒரு பட்டாபிஷேகத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. ராமராஜன் அப்படிங்கிற எல்லாருமே லியோன் சாருக்கு தெரியும். நான் கொஞ்சம் வசந்தமாளி டயத்தில் இந்த வாணிஸ்ரீ கொண்டேனா ஃபேமஸ். அப்புறம் உதயகுமாருக்கு தெரியும், குஷ்பு இட்லினா ஃபேமஸ். இப்போ உங்களுக்கு தான் தெரியும், நதியா சுடிதாரு தோடு எல்லாமே ஃபேமஸஸ். சரி, நடிகர்கள் தான் கொண்டாடுவாங்க. இப்படியே நடிகர் நதியா சுடிதாரு, குஷ்பு இட்லி, வாணிஸ்ரீ கொண்டை. ஆமாம், அந்த ஹீரோவில் ராமராஜன் சட்டை சாயம் போக சட்டை கலர் கலராக இருக்கும், ஆனால் சாயம் போகாது. இன்னைக்கு இங்கே பார்த்தா இந்த கூட்டத்திலேயே பல சட்டை ராமராஜன் மின்னிக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன, ராமராஜன் தான், ராஜராஜன் மாதிரி ராமராஜன் தான். உதயகுமார் சட்டை வைக்கிறா வரும்போது அவர் சட்டை தேடி பிடிச்சி வாங்கி போட்டார். ஆமாம், ராமராஜன் மாறுவார் தவிர நாங்களாம் மாற மாதிரி இல்லைண்ணே. ஆமாம், ராமராஜன் சாருக்கும் எனக்கும் சில ஒற்றுமைகள். என்னோட குருநாதர் ராமநாராயண சார் தான் அவருடைய குருநாதரும். என்னுடைய தாய் வீடு ஸ்ரீ கேனடா பியூஸ், அதுதான் அவருடைய தாய் வீடு. இன்னொரு ஒற்றுமை, எப்படி ஊர் அவருக்கு ராசியோ அவன் எனக்கும் ஊர் ராசி. நம்ம ஊர் நல்ல ஊர், எங்கள் ஊர் பாட்டுக்காரன், ஊர் விட்ட ஊர் வந்து எங்கள் ஊர் ராசா, எங்கள் ஊர் நாயகன். ஊர் நாள் ஹிட்டு தான். அதே மாதிரி நம்மளும் திருப்பாச்சி, சிவகாசி, திருப்பதி, பழனி, அண்ணாமலை, சிவனாமலை ரொம்ப ஒற்றுமை இருக்குது. அவருக்கும் ஊர்னா ராசி, எனக்கும் ஊர்னா ராசி. நம்ம லியோன் சாருக்கும் கொஞ்சம் ராசி. வெறும் லியோனா இப்படிப்பாங்க, யார் லியோனிப்பாங்க. திண்டுக்கல் வரீங்கன்னா பட்டிமன்றம் ஆளாங்க. ஆனால் அவர் அண்ணே நீங்களும் நம்மளால் தான், நீங்களும் நம்மளும் ஊர் ராசி தான் நம்மளுக்கு தான். ஆமாம், லியோனி சாருடைய பையன் லியோனி சிவா. ஆமாம், அவர் ஓரமான ஆள் லியோனி சார் பொண்ணு பாருங்கள். அவர் அரசியல்வாதி, ஆனால் தான் வாரிசை வந்து சிம்மோட வாரிசு விட்றேன் கூட அரசு உருவாக்கல. கொஞ்சம் அவங்க அரசியல்வாதி வருமான அரசியல்வாதி நினைக்கிறேன். சினிமாவில் பெரிய ஆள் வரணும், நீங்கள் பெரிய ஹீரோ வரணும். உங்கள் அப்பா இருக்க பேரோட பல மணிக்கு எடுத்துருந்தீங்க நீங்கள். அப்படியே இளைய சார் வரல, வந்திருந்தாருன்னா இளைய சார் அடுத்த போய் பாட வச்சுருப்பார். நல்லா பாடுறாரு. ஒரு பாட்டு அந்த டெம்போ குறையாமல் நல்லா பாடிக்கிறீங்கன்னா வாழ்த்துக்கள். ராமராஜன் பார்த்து சொன்னால் முக்கியமான விஷயம் அப்படின்னா சிறப்பு இருக்குல்ல. இந்த சிறப்பு எப்படின்னா, அவர் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் பெரிய பெரிய கம்பெனிகள் நம்பர் 1 டைரக்டர்லாம் அவர் காசுக்காக கியூ நின்னாங்க. அதில் வந்து தெளிவாக இருக்கார். பெரிய கம்பெனியா? நோ. பெரிய டைரக்டரா? நீ யாராச்சும் படம் பண்ணிடு, வெளியில் படம் கூட கொடுத்துக்கோ. நோ. சின்ன ஆளு தான் ப்ரொடியூசர். தான் கூட ஒர்க் பண்ண பல உதவி இயக்குனர் ஆக்கியிருக்காரு. எங்கேயுமே உதவிக்குனர் பூரா டைரக்டர் ஆக்கியிருக்காரு. சின்ன ஆளுகளை டைரக்டர் ஆக்குவார், சின்ன ஆளுகளை ப்ரொடியூசர் ஆக்குவார். அவனுடைய மேனேஜர் எனக்கு தெரிஞ்சு கனடா ஃபிலிம்ஸில் துரை, கருமாரி கந்தசாமி அவங்கள மேனேஜர் ஆகுங்க. அவங்கள ப்ரொடியூசராக, அதான் அவங்க கர்நாடகாரன் ப்ரொடியூசர். அவங்கள நடிச்சு பார்த்துக்க மாட்டாங்க.
அப்படி ஒரு மனசு. ராமசாகர் சொல்ல போனால் இப்போலாம் ஒரு 2 படம் விட்டு கொடுத்தாலே புது கம்பெனிக்கெலாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ புது கம்பெனியில் தமிழ் பிடிச்சிக்க படம் கொடுக்குறது இப்போ அப்படியே பாய் நாள் தான் லம்பாக கொடுக்கணும் அப்படி போயிடுறாங்க. ஆனால் ராமராஜர் தெளிவாங்க, அந்த மாதிரி ஹீரோ இங்கே தொடர்ந்து விட்டு கொடுத்தா தமிழ் திரையுலகம் வளம் பெறும். சுருக்கம் சொன்னால் ராமராஜன் சார் ஓடுற குதிரையில் ஏறவர் இல்லை, பல குதிரைகளை ஓட வச்சவர். ஒரு சின்ன விபத்து, அந்த விபத்து தான் அந்த இடைவெளியை தவிர அவர் படம் வந்து சரியா போல ரசிகர்லாம் மாறிட்டாங்க. ரசிகர்கள் இருக்கல அப்படியே இருக்கல, இன்னைக்கு கொண்டாடுறீங்களே. அந்த விபத்துல இன்னைக்கு மீண்டும் நம்ம கூட உட்காந்து இன்னைக்கு ஆரோக்கியம் வந்திருக்காருன்னா அதற்கு காரணம் அவர் மனசும் நீங்கள் தான். உங்களோட அன்பு, உங்களோட பாசம், உங்களோட நேசம், அதுதான் இன்னைக்கு அவரை மீண்டும் உடனே உட்கார வச்சிருக்கு. சத்யவன் சாவித்திரி அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். சத்யவன் உயிர் போயிடுச்சு. சாவித்திரி எவனோட போராடி தான் புருஷனோட உயிரை மீட்டு கொண்டு வந்தான். அங்கே கற்பு சிறப்பாக இருந்துச்சு, மீட்டு கொண்டு வந்துட்டான். இங்கே ராமராஜர் அந்த விபத்தில் தப்பிச்சு இன்னைக்கு அவன் கூட இருக்காருன்னா ரசிகர்களோட நேசம் தான். வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கிறது அது வெற்றி சொல்ல முடியாது. ஒருத்தர் வெற்றியை காலம் சொல்லிட்டு இருக்கணும், காலங்காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கணும், அதுதான் உண்மையான வெற்றி. நான் தொடர்ந்து கொடுத்தே இருக்கேன் அப்படிங்கிறது அது அதெல்லாம் வரலாறு மறைக்கப்பட்டுக்கிறோம். ராமராஜனோட வெற்றி, அண்ணா ராமராஜனோட வெற்றி இன்னைக்கும் அவர் 5 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு பேசுவோம், இன்னும் 10 20 வருஷத்துக்கு அப்புறம் பேசுவோம். தமிழ் திரையுலகில் ராமராஜனோட அடையாளம் கல்வெட்டு மாதிரி இருக்கு. இன்னைக்கும் இது மறையாது. சாமானியன், சாமானியன்றது சாமானியோட சிறப்பு எப்படின்னா, சாமானியனை பிறந்து சாமானியனை வாழ்ந்து சாமானியனை இறக்குறது இல்லை. சாமானியன் சிறப்பு சிறப்பு ஒரு சாமானியனை பிறந்து வீடு வீடாக பத்திரிக்கை போட்டு பின்னாடி இந்தியாவில் எல்லா பத்திரிகைகளும் தலைப்புச் செய்தி அவரவர்களுக்கு ஜனாதிபதி வந்தார்கள். அப்துல் கலாம் சாமானியன் சிறப்பு. ஒரு 7-5 வயதில் பிறந்து வறுமையில் வாடி மக்களை நேசிச்சு அரசியலுக்கு வந்து இன்னைக்கும் முதலமைச்சர்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு முன்னுத்தரம் இருக்காரு தன்னோட காமராஜர். அதே சாமானியன் சிறப்பு. டிக்கெட்டு கிளிக்கிற ஒரு ஆளாக இருந்து அப்படி சாமானியனாக இருந்து பின்னாடி உதவியாளராகி இயக்குனராகி நடிகராகி தான் நடித்த படம் 1 வருஷம் ஓடிச்சுல, அதான் சாமானியன் சிறப்பு. இந்த சாமானியன் சிறப்பு தான் ராமராஜன் சிறப்பு. இந்த சாமானியனும் மிகப்பெரிய வெற்றி அடைந்து மீண்டும் ராமராஜன் சூழல் எடுப்பார். இது 45வது படம், விரைவில் 50 வருடத்தை எதிர்பார்ப்போம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எக்ஸெட்ரா வழங்கும் படம் சாமானியன். ஆனால் மேடையில் வைத்திருக்கக்கூடியவர்கள், இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் மதியவர்கள், இயக்குனர் அன்பு தம்பி எங்கள் பக்கத்தூர்காரர் ராகேஷ் அவர்கள், வந்திருக்கக்கூடிய நீங்கள், மேலும் மேகம் மறைத்து விட்டது என்பதற்காக நட்சத்திரம் இல்லாமல் போய்விடுவதில்லை. 11 ஆண்டுகள் மறைத்திருந்த விதி எனும் மேகம் விலகி மீண்டும் வந்திருக்கக்கூடிய சோலை புஷ்பங்கள் படத்தில் நான் டப்பிங் பேசும்பொழுது காலத்திலிருந்து இந்த படத்தில் அவரோடு இணைந்து நடிக்கும் வரை எங்கே பார்த்தாலும் எத்தனை பெரிய வெற்றி மகுடங்கள் அவருடைய தலையில் அவர் சுமந்திருந்தாலும் அணிந்திருந்தாலும் எந்த விதமான கர்வமும் இல்லாமல் எல்லோரிடமும் பழகக்கூடிய எங்கள் ஐயா, உங்கள் எல்லாருடைய உயிர் ஐயா ராமராஜன் அவர்கள். அவர்களும் சாதாரணமானவர் இல்லை. இசையமைத்திருக்கக்கூடிய மாஸ்ட்ரோ இளையராஜா அவர்களும் சாதாரணமானவர் இல்லை. மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருமே, யாருமே சொல்கிறேன், எல்லாருமே சாதித்தவர்கள் தான். எல்லோருமே
நிறைவான மனதிற்கு சொந்தக்காரர்கள் தான். எனக்கு ஒரு சின்ன ஆசை, அது நிறைவேறணும். இன்று இருக்கக்கூடிய இதே மக்கள் திரள் இந்த படத்தின் 100வது நாள் வெற்றி விழாவிலும் இருக்க வேண்டும். கரகாட்டக்காரன் என்ற மாபெரும் வெற்றி படத்தை மீறி இந்த படம் அதற்கு மேல் ஒரு 50-75 நாட்கள் ஓட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். மீண்டும் வந்திருக்கும் ஐயா அவர்களை உங்கள் எல்லார் மாதிரியும் நானும் ஒரு ரசிகனாக வாழ்த்தி மீண்டும் வருக ஐயா அப்படின்னு வரவேற்கிறேன். மறுபடியும் இடைவெளி இல்லாமல் நடிங்க. மக்கள் நாயகன்ற பட்டம் உங்களுக்கு தான், வேற யாரும் கிடையாது. நீங்கள் நடிச்சுக்கிட்டே இருங்க, உங்களோடு சேர்ந்து நாங்களும் நடிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆசையை அவர்கிட்ட வைக்கிறேன், ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன். இதே ஆதரவும் இதே அன்பும் ஐயா அவர்களுக்கும் கலைஞர்களாகி எங்களுக்கும் உங்களிடமிருந்து என்றென்றும் கிடைக்க வேண்டும். நீங்கள் அனைவரும், நாங்கள் அனைவரும், தம்பி ராகேஷ் அவர்களும் ப்ரொடியூசர் அவர்களும் எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ இறைவன் அருள் புரியட்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இவருக்கு மைக்கை பிடிக்குமா இல்லை மைக்குக்கு இவரை பிடிக்குமான்றது தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான். ஆனால் மொத்தத்தை நம்ம எல்லாருக்கும் இவரோட பேச்சு ரொம்ப பிடிக்கும். ஸோ லியோனி சார் பேச அழைக்கிறேன். சினிமாவுக்கே சம்பந்தம் இல்லாத ஒருத்தன் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். எனக்கு இருக்கிற ஒரே தகுதி, 20 வருஷத்துக்கு முன்னாடி கங்கா கௌரின்னு ஒரு படம் நடித்தேன். அந்த படத்தை முதல்ல எங்கள் அப்பா பார்க்குறதுக்கு காசு கொடுத்து, நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன், போய் பார்த்துட்டு வாங்கப்பா, திண்டுக்கல் கணேஷ் தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்குன்ட்டு காசு கொடுத்தேன். எங்கள் அப்பா படம் முடிச்சுட்டு வந்து, எங்கடா படத்தில் உடனே காணவே காணான்னாரு. படம் முழுவதும் நான் தான்ப்பா வருவேன், முதல் சீனில் நான் தான் பாட்டு பாடிட்டு வருவேன், யாரோ ஒரு கிழவன்லடா வந்தான்னாரு. படத்திலே கிழவனை நடித்து இப்படி கேவலப்படுத்திட்டேரான்ட்டு பெத்த தகப்பேன் படத்தை பற்றி அப்படி விட்டார். அதுக்கப்புறம் நான் படமே நடிக்காமல் இப்போ தான் வந்து நம்ம அனுசரனோட டைரக்ஷனில் பன்னிக்குட்டின்னு ஒரு படம் நடித்தேன். அதுக்கு அடுத்து ஆலம்படான்னு ஒரு படம் நடித்து அது இப்போ வெளியே வரப்போகுது. இந்த 3 தகுதியை தவிர வேறு எந்த தகுதியும் இந்த மேடையில் பேசுகிறதுக்கு எனக்கு இல்லை. ஆனால் இதை விட ஒரு பெரிய தகுதி என்னன்னா, மக்கள் நாயகன் ராமராஜனுடைய மிகப்பெரிய ரசிகன். ஒன்று, அவருடைய நடிப்பு எதில் அப்படின்னா, ஒரு சிறப்பு ஒரே ஒரு வரியில் சொல்லணும்னா, மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான் ஒரு படத்தில் எந்த பாட்டுக்கு வேணாலும் அப்படி கையை தூக்கி ஒரு ஆக்ஷன் பண்ணாருன்னா கூட்டமே அப்படியே கைதட்டி ரசிக்கும். புதிய சூரியனின் பார்வையிலே அப்படின்றாரு, ஓன்னு கத்துவாங்க. அதுக்கு அடுத்து புழைக்கும் கைகளே அப்படின்பாரு, அதுக்கு கை தட்டுவாங்க. சோக பாட்டு கூட அப்படி கை தூக்கி அன்பேவா அப்படின்பாரு, உடனே சோக பாட்டுக்கு கை தட்டுவாங்க. எம்ஜிஆர் ஒரு கலர் ட்ரெஸ் போட்டு அந்த கை தூக்கி மக்களிடம் வரவேற்பை பெற்றதற்கு அடுத்து அது மாதிரி ஒரு கலர் ட்ரெஸ் போட்டு கைகளை தூக்கி மக்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற எம்ஜிஆருக்கு அடுத்து மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு கலைஞன் என்னுடைய இனிய சகோதரர் ராமராஜன். அவர்கிட்ட இருக்க ஒரு நல்ல குணம் நாங்கள்லாம் கற்றுக்கிட்டது, ஒரு படத்தில் சும்மா ஒரு 10 நிமிஷம் நடிச்சிருப்பேன், ஒரு டிஎஸ்பியாக நடிச்சிருப்பேன், அதுக்கப்புறம் தரையிலே நடக்க மாட்டேன். 10 மினிட்ஸ் அந்த படத்தில் டிஎஸ்பியாக நான் தான் நடிச்சிருக்கேன். அவன் கூட பிறந்த சகோதரனே இந்த படத்தை பார்க்க யோசிச்சிருப்பேன். ஆனால் அப்படி ஒரு படத்தில் 10 நிமிஷம் நடித்தவனே வானத்தில் பறக்கிற நேரத்தில் மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு கலைஞன் இவ்வளவு எளிமையாக ஒரு மனிதனை இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை. அவருடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமே அதுதான். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் மதியழகன், அவர் பேரை பார்த்தோன்னே நம்ம ஏதோ மதுரைக்காரரு கருப்பாக ஒரு மாதிரி இருப்பாருன்னு பார்த்தா ஹிந்தி பட ப்ரொடியூசர் மாதிரி அப்படி கண்ணாடியும் அவர் கலரையும் பார்த்துட்டு உண்மையிலே ஒரு ஹிந்திக்காரன் தான் நினச்சேன். ஆனால் பேரை பார்த்துட்டு மதியழகன்னு இவ்வளவு அழகான தமிழ் பேர் வச்சு அவருடைய படத்தை திரும்ப ராமராஜன் சாருக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்து மீண்டும் மக்களிடம் கொண்டு சென்றதற்காக அவருக்கு எல்லாரும் ஒரு பலத்த கரவொலி நம்ம மதியழகன் சாருக்கு கொடுக்கணும்.
அவருக்கு நேர் ஆப்போசிட்டு டைரக்டர். அவர் செக்க செவேர்னு இந்திக்காரன் மாதிரி இருக்காரு. டைரக்டர் பாருங்க நெல்சன் மண்டேலா மாதிரி. ஆனால் கலர் அப்படி இருக்க ஒழிய, ஆனால் அவருடைய திறமை அற்புதமானது. அவர் நடையும் அவர் அந்த ஒரு 2 நிமிஷம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தேன், அவ்வளோ பரபரப்பாக இருந்தார். இந்த மேடைக்கு நான் வந்ததுக்கு காரணம் என்னுடைய மகன் லியோ சிவகுமார் இதில் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. மாமனிதனுங்கிற படத்தில் சீனு ராமசாமியோட டைரக்ஷனில் ஒரு சின்ன ரோல் நடித்தான். அதுக்கப்புறம் அழகிய கண்ணைங்கிற படத்தில் ஹீரோவாக நடித்து அந்த படம் தியேட்டரில் வெளியாகிடுச்சு. இப்பொழுது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ரீஎன்ட்ரி எது அப்படின்னு சொன்னால், எம்எஸ் பாஸ்கர் சாருக்கு மகனாகவும் ராமராஜன் சாருக்கு மருமகனாகவும் லக்ஷா சரணுக்கு ஒரு ஹீரோவாகவும் இன்னைக்கு நடிச்சிருக்கான். அதனால் எனக்கு என்னுடைய மகன், உன் மகனை பற்றி நீயே எப்படியா பெருமையாக பேசலான்ட்டு, நம்ம சில சமயம் கண்ணாடியை பார்த்து நம்ம தலையை ஒதுக்கிக்கிடுவான், சட்டப்பட்டனை அப்படி போடுவான். ஆனால் நம்மளை அழகுபடுத்திக்கிறதுக்கு நம்ம அவ்வளவு செஞ்சாலும் என்னுடைய படைப்பு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம மேடையில் சொல்கிறது மாதிரி, நான் உருவாக்கி என்னுடைய மகன் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவருக்கு நீங்கள் எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த மேடையில் வந்து பெரிய பெரிய டைரக்டர்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஆதி உதயகுமார் சார், அவருடைய அந்த டைட்டில் சாங் இளையராஜாவோட முதல் பாட்டை டைட்டிலாக போடணும் அப்படிங்கிறது அவரது கண்டுபிடிச்ச ஃபார்முலா தான். கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே, சாட்சிகளை சட்டம் செய்ய வேலை இங்கேயில். அந்த படத்தில் வாழ்ந்திருப்பார் ஒரு மாபெரும் கலைஞன், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை இன்னொரு பரிணாமத்துக்கு கொண்டு சென்ற ஒரு டைரக்டர் நம்ம ஆதி உதயகுமார் சார், பேரரசர். அதே மாதிரி பேசிட்டு போயிருக்காரு நம்ம KS ரவிக்குமார். நான் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, ஒவ்வொருத்தரையாக நான் சொல்லணும், ரொம்ப ஆசையாக இருக்குது. இருந்தாலும் ஒரு படத்தில் ஒவ்வொருத்தரும் பேர் போடும்போது கை தட்டுவாங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர்னு போட்டோன்னா கை தட்டுவாங்க, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் போட்டோன்னா கை தட்டுவாங்க. அது மாதிரி கதாநாயகனுடைய பெயர்களை போடும்போது கை தட்டிக்கிட்டு இருந்தது ஒரு சமுதாயம். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் தான் கதை வசனம் அப்படின்னு போட்டோன்னா ஒருத்தருக்கு கை தட்டினாங்க. அதுதான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். வசனம் மு கருணாநிதினு போட்டோன்னா வசனத்துக்கு கைதட்டு வாங்கியவர் ஒருத்தர். அதே மாதிரி இசைஞானி இளையராஜா என்று இசையமைப்பாளர்களுக்கு கைதட்டு வாங்கிய ஒரே இசையமைப்பாளர் நம்மளுடைய இசைஞானி இளையராஜா தான். அவருடைய பாட்டோடு நம்ம வாழ்ந்திருக்கோம். அது நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் சாருக்கு அவர் போட்ட பாட்டுகள்லாம் அதே அப்பா. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா, அது என் நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கு ஈடாகுமா. இந்த பாட்டு எங்கள் ஊரில் ஒட்டஞ்சத்திரத்தில் ஒரு கிழவிக்கு பேர் இன்னைக்கு ராமராஜன் கிழவி. அது பேர் ராமராஜன். படத்தில் வில்லனா யாராவது நடிச்சான்னா அந்த கிழவி குறவலை நடிச்சு கொன்னே விடும். அந்த படத்தில் வந்து வில்லனா ஒரு படத்தில் பொன்னம்பலம் நடிச்சிருப்பாரு. அந்த பொன்னம்பலம் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்காரு. அந்த கிழவி இவனை நான் தீர்த்து கட்டாம விடமாட்டேன் அப்படின்னுச்சு. ஏன்னா ராமராஜனை என்ன அடி அடிச்சு அஞ்சரிப்பா அப்படின்னு. நல்ல வேலை அந்த கிழவியை விட்டுருந்தாங்கன்னா அடிச்சே கொண்டிருக்கும் பொன்னம்பலத்தை. பாவம் தங்கமான மனுஷன். இது பொன்னம்பலத்து மேல இருக்க வெறி இல்லை, ராமராஜன் மேல வைத்திருந்த உண்மையான பற்று பாசம். அந்த கிழவிக்கு பேரு இன்னும் இருக்கு. அந்த கிழவி 92 வயசு, ராமராஜன் கிழவினே பேரு. அப்படி சாதாரண மக்களிடம் தன்னுடைய இயல்பான நடிப்பால் எளிமையால் மக்களிடம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞன் என்னுடைய அருமை சகோதரர் ராமராஜன். அதில் பேங்க் லோனை பற்றி இந்த படத்தில் ஒரு காட்சி. ஏன்னா பேங்க் லோனு வந்து இப்போ நம்ம டைரக்டர் கதையே சொல்லிடாதுன்றாரு. அந்த அளவுக்கா ஒரு இது இல்லாமல் 33 வருஷம் வாத்தியாராக இருந்திருப்பேன் நான். கொஸ்டினே நாங்கள் அவுட் பண்ண மாட்டேன். இப்போ போய் நாங்கள் கதையை சொல்லுவோமா? டைரக்டர் பாரு பயந்துட்டாரு, ஏதோ கதையை பூரா சொல்லி முடிச்சிட்டாருன்னா என்னடா பண்ணுறது. பேங்க் லோனுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த வீட்டில் பெரும்பாலும் பகலில் பூரா பாருங்கள், ஆம்பளைய வந்து சவுண்டு கொடுப்பேன், பொம்பளைய வந்து அமைதியாக இருப்பாங்க. கோழி அப்படின்னா சரியா, ஆமாங்க வெட்டி வெட்டி வெட்டு வெட்டு அப்படிம்பாங்க. பகல் முழுதும் அடங்கியிருப்பாங்க. எப்போ தெரியுமா பொம்பளையோடைய டேன் வர, இந்த நைட்டு சாப்பிட்றதுக்கு உட்காருவாங்க பார்த்தீங்களா, அப்போ தான் சோத்தை போட்டு அந்த அம்மா போயிடுச்சுன்னா பேசாமல் சாப்பிட்டு எந்திரிச்சிருவான்.
சாப்பாட்டை போட்டு முன்னால் உட்காந்துச்சுன்னா தொலைஞ்சாங்க. அன்னைக்கு ஏதோ மேட்ரு நடக்க போகணும். எந்திரிச்சு போறீங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். இல்லை குழம்பு கேட்டீங்கன்னா ஊற்றணும்ல, ரசம் கேட்டீங்கன்னா ஊற்றணும், உப்பு அது நான் எடுத்துக்கிறேன்டி. அவன் உட்காரத பார்த்தோன்னா ஏதோ பிரச்சனை நடக்க போகுதுன்னு சோத்தை போட்டு குழம்பு ஊற்றி ஒரு வாயை எடுத்து வைக்கிறான். வாய்க்கு கைக்கு இடையில விடுறா டைலாக. உடனே கட்டி நான் எண்ணத்தை கண்டேன் அப்படின்னா, ஓ ஏன்டி சாப்பிட்டுக்கிறேன்டி, நீயும் பக்கத்து வீட்டுக்காரன்னு ஒரே இடத்துல வேலை பார்க்குறீங்க. அவன் பாரு ஒரு புது வண்டியை வாங்கி அவன் பொண்டாட்டியை உட்கார வச்சுக்கிட்டு மல்லியை போச்சுட்டு துத்து நம்ம வீட்டு பக்கமே ரவுண்ட் அடிக்கிறான். எனக்கு வகரெல்லாம் எரியுது. நீ என்னைக்கு அப்படி ஒரு பைக் வாங்குவ? நீலாம் ஒரு ஆம்பளை, உனக்கு ஒரு மீசை. உடனே மீசையில் கை வச்சோன்னா ஆம்பளை எப்பயுமே டென்ஷன் ஆயிடுவேன். 1/2 மணி நேரத்தில் உனக்கு பைக்கு நான் கொண்டு வர்றேன்னா பாருன்னு பேங்க்கில் லோனை போட்டு 15 வட்டிக்கு கடனை வாங்கி பைக்கை மாலையை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டான். கொண்டு வந்துட்டு பைக்கு கொண்டு வந்தது பெருசு இல்லை. இந்த பக்கத்து வீட்டுக்காரி பார்க்குற மாதிரி 5 ரவுண்ட் அடிக்கிறேன். பட்டு புடவை கட்டிட்டு மல்லியை போச்சுட்டு பின்னால் உட்காந்து பக்கத்து வீட்டுக்காரி பார்க்குற மாதிரி ரவுண்ட் அடிக்கிறான். பின்னால் உட்காந்துருக்கிறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுதுன்னு. இறுக்க கட்டி பிடிச்சி தோளில் அப்படி படுத்துட்டு கிடக்குதுன்னா கல்யாணம் ஆகி இப்போ தான் 3 மாதம் ஆகுதுன்னு அர்த்தம். லேசாக அப்படி சட்டையை மட்டும் பிடிச்சிருக்குன்னா கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சுன்னா அர்த்தம். இந்த பேண்ட்டில் இருக்க லூப்பில் இப்போ விரலை மாட்டிட்டு உட்காந்துருக்குன்னா 5-6 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பின்னாடி கம்பியை பிடிச்சிட்டு உட்காந்துருக்குன்னா 10 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். கம்பியே பிடிக்காம உட்காந்துருக்குன்னா 20 வருஷம் ஆச்சுன்னா அர்த்தம். ஏன்னா விழுந்தா நம்ம 2 பேரும் சேர்ந்து சாகலாம், நீ மட்டும் விழுகலன்னு அர்த்தமான்ட்டு. அது மாதிரி பின்னால் உட்காந்து இடுப்பை பிடிச்சி ஓட்டுமாமான்ட்டு ஓட்டிக்கிட்டே போகிறான். 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் 80ல் போகிற வண்டி 20ஆம் தேதிக்கு பிறகு 40க்கு மேலே போகலை. ஓட்டுமாமா ஓட்டுறண்டி. ஆனால் அவனுக்கு ஆக்சிலேட்டரில் என்ன கேட்குதுன்னா 15 வட்டி ப்ளஸ்ஸை மாற்றுறான். 1ஆம் தேதி கட்டாட்டி பிடிக்கிட்டு போயிடுவாங்க 10,500 இஎம்ஐ கட்டணும். ஒரு லோனுனால ஒரு பைக்கில் லோன் வாங்கினவன் என்ன பாடுபடுவான். ஆனால் இன்னைக்கு ஒரு கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு கம்பன் சொன்ன மாதிரி ஒரு கடனால் பாதிக்கப்பட்ட இந்த சமுதாயத்தை அப்படியே படம் பிடித்து காட்டியிருக்கிறார் இயக்குனர் ராகேஷ். அதை ரொம்ப வித்தியாசமாக கொடுத்துருக்காரு. அந்த கதையை நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ விறுவிறுப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. இந்த இசைஞானி இளையராஜாவோட இசையமைப்பு, அவருடைய இசைங்கிறது எவ்வளோ ஒரு மக்களிடம் பெரிய வரவேற்பை பெற்றதுங்கிறதுக்கு வேற உதாரணமே தேவையில்லை. 30 வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஒரு பாட்டு ஹிட் ஆயிருக்கு பாருங்க. இது மனித உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல 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 அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது புனிதமானது. உண்டான காயமின்றி உன்னாலே மாறி போன மாயம் என்ன பொன்மானே செந்தேனே. அங்க பாரு 4 வயசு குழந்தை. இந்த பாட்டு இப்ப அந்த குழந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னா இந்த மஞ்சுமல் பாய்ஸ்ங்கிற அந்த படத்துல 30 ஆண்டுகள் கழித்து இசைஞானி இளையராஜா அந்த படத்தில் ஒரு பாடலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்னா அந்த இசையமைப்பில் இன்னைக்கு உருவாகி இருக்கிறது சாமானியன். சாமானியன்னா சாதாரண மனுஷன். சாமானிய மக்களுக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படின்னா, சாமானிய மக்கள்னா ஏழைகள், சாதாரணவர். ஒரு படம் எடுத்தா டில்லி மாப்பிள்ளை, கோடீஸ்வரன் அப்படிலாம் படம் எடுக்கிற நேரத்தில் இன்னைக்கு சாமானியன்னு ஒரு ஏழை மக்களை தலைப்பா வச்சு இன்னைக்கு படம் எடுத்திருக்காங்கன்னா இது அனைத்து சாமானிய மக்களையும் போய் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் சாருக்கு நான் கொடுக்கின்ற வாழ்த்து என்னன்னா, அவருடைய முதல் படம் கரகாட்டக்காரன், 2வது அதுக்கப்புறம் மிகப்பெரிய வெற்றி. இது முதல் படம் எங்க ஊர் பாட்டுக்காரன், அதுக்கப்புறம் வெற்றி படம் கரகாட்டக்காரன். இந்த எங்க ஊர் பாட்டுக்காரன் கரகாட்டக்காரன், இதற்கு அடுத்து இதைவிட பெரிய வெற்றி பெறப் போவது சாமானியன். எங்க ஊர் பாட்டுக்காரன், கரகாட்டக்காரன், சாமானியன் 3 ஒரே எழுத்துல முடியுது. அதனால அதே போல வெற்றியும் இந்த படங்கள் வெற்றி அடையணும்னு அன்போடு நான் கேட்டுக்கொண்டு, எங்களுடைய மக்கள் நாயகன் மீண்டும் திரையுலகிற்கு வந்திருக்கிறார். அவரை பலத்த கரவொலிகளை எழுப்பி வரவேற்று
இன்னைக்கு இந்த கமலா தியேட்டர் எப்படி அரங்கு நிறைந்து எல்லோருடைய வரவேற்பை பெற்றிருக்கிறதோ அதே போல சாமானியன் படத்தினுடைய ஒவ்வொரு காட்சியிலும் இது போல அரங்கு நிறைந்த காட்சிகளாக அது மிகப்பெரிய வெற்றி அடைந்து மக்கள் நாயகனை மீண்டும் மீண்டும் பல வெற்றி படங்களை தருவதற்கு மதியழகன், ராகேஷ் போன்ற அவர்கள் அந்த டீமை நான் உண்மையிலே மனதார வாழ்த்துகிறேன். மேடையில் உட்கார்ந்திருக்கவங்க எல்லாருடைய பெயரையும் நான் சொல்லவில்லை என்பதை மனதில் பொருட்படுத்தாமல், ஏன்னா 9 மணிக்கு இந்த தியேட்டரை கொடுக்கணுமா, நம்ம மக்கள் நாயகன் ராமராஜனுடைய அந்த படம் எப்படி இருக்கும்னா மதுரை கோனார் மெஸ் மாதிரி. அந்த கோனார் மெஸ் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். முதல்ல நான் இங்கே தான் அவரை சந்தித்தேன். நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் மக்களோட உட்காந்து. பக்கத்தில் போய் நான் உட்காந்தேன். நான் தான் லியோனி அப்படின்னா யார் அப்படின்னாரு. அப்புறம் பட்டிமன்றத்தில் நான் என் குரலை கேட்டோன்னா, பட்டிமன்றம் லியோனி சார் அப்படின்ட்டு அந்த மட்டன் கறி தோசை சாப்பிட்டுட்டு இருந்தார். அதை விட்டுட்டு இப்படி எந்திரிச்சு எனக்கு வணக்கம் சொன்னார் பாருங்க. இவ்வளோ பெரிய நடிகர் ஒரு சாதாரண வாத்தியாருக்கு எந்திரிச்சு வணக்கம் சொல்றாரு. இவர் மிகப்பெரிய ஒரு மனிதராக இருப்பாருன்ட்டு அன்னைக்கு என் மனதில் இடம்பெற்ற அந்த மனிதர் இன்று வரை அதே உயரத்தில் தான் இன்றும் என்னுடைய இதயத்தில் மட்டுமல்ல கோடான கோடி தமிழ் நெஞ்சங்களில் அவருடைய மக்கள் நாயகன் என்ற பெயரில் அவர் மென்மேலும் பல வெற்றி படங்களை கொடுத்து மக்களிடம் இதே வரவேற்போடு அவர் இருக்க வேண்டும். அவருக்கு நீடி ஆயுளையும் நல்ல உடல் நலத்தையும் இயற்கையும் இறைவனும் கொடுக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாக அவரை அன்போடு வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். கொஞ்ச நேரத்தில் கமலா தியேட்டர் வந்து அம்மன் கோயில் கூழ் ஊத்துற ஃபங்க்ஷன் மாதிரி ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் ஒரு இசை வெளியீட்டு விழா, அரங்கம் நிறைந்த இசை வெளியீட்டு விழான்னா அது இப்போ நடக்கிற நம்ம மக்கள் நாயகன் அவர்களுடைய இசை வெளியீட்டு விழா தான். அந்த அளவுக்கு ஊர்லேருந்து அவ்வளோ அன்போடு வந்திருக்கீங்க. எனக்கு வந்து இந்த விழாவில் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தம்பி லியோ சிவா 2 நாளைக்கு முன்னாடி லியோனி அண்ணனுடைய பர்த்டே அங்கே நான் பார்க்கும்போது சொன்னார் இந்த மாதிரி படத்தோடைய இசை வெளியீட்டுலாம் இருக்குன்னு. இயக்குனரோ மற்ற யாரும் ஒரு சைட்லேருந்து நமக்கு வந்து ஒன்றும் அழைப்பு இல்லை. ஆனால் கேஸ் ரவிக்குமார் சார் சொன்னார் இல்லையா, இந்த படத்தில் ஒரு நாள் நடித்தா கூட எனக்கு ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு. அது மாதிரி இந்த மேடையில் எனக்கு கிடைச்சாலே பெரிய சிறப்பு அப்படின்னு எங்களுடைய அன்பு அண்ணன் மக்கள் நாயகனுக்காக நான் வந்தேன். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு ஒரு விருது வழங்கும் விழா நடந்துச்சு, அண்ணன் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த விருது வழங்கும் விழாவில் நான் உட்காந்துருக்கேன். பெஸ்ட்டு காமெடியனுக்கான விருது எனக்கு கொடுக்குறாங்க. யார் வந்து எனக்கு விருது கொடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. என் பக்கத்தில் வந்து அண்ணன் உட்காந்துட்டாரு. என்ன ரோகோ எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு. அண்ணன் நல்லா இருக்கேனே, யாருக்கும் விருது கொடுக்கணுமா கூப்பிட்டுருக்காங்க, எவனுக்கு கொடுக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னாரு. அவர் நானும் பக்கத்தில் உட்காந்துருக்கோம். இப்போ மேடைக்கு என்னை கூப்பிட்றாங்க. அடுத்ததாக சிறந்த நகைச்சுவையாளனுக்கான விருதை பெற ரூபசங்கர் மேடை கிடைக்கிறதுனோடு நான் மேடைக்கு போகிறேன். எனக்கு யார் விருது கொடுப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த விருதினை வழக்க மக்கள் நாயகன் அவர்களே மேடை கிடைக்கிறோம் அப்படின்னாங்க. 2 பேருக்குமே தெரியாமல் உட்காந்து பெரிய சந்தோஷம். மேடைக்கு வந்துட்டாரு. அப்போ நான் மேடையில் வந்து அண்ணன்ட்ட கேட்டேன், ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டேன். இந்த அரங்கமே அதிர்ச்சு. என்ன கேட்டேன் அப்படின்னா, அண்ணே முன்னாடிலாம் நீங்கள் வந்து பச்சை கலர் மஞ்சள் கலர் இந்த கலருக்கு சொந்தக்காரரே நீங்கள் தான். ஆனால் சமீபத்தில் அதே காஸ்டியூம் போட்டால் எல்லாருமே என்ன ராமராஜன் டவுசரை போட்டுக்கிட்டு தெரியுறாங்க. ஏன்னா கோடு போட்ட டவுசர் போட்டால் ராமராஜன் டவுசர் போட்டுக்கிட்டு தெரியுறீங்க, ராமராஜன் சட்டையை போட்டுக்கிட்டு தெரியுறீங்க அப்படின்னு கேலி கிண்டல் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு ஜென்ரேஷன் ஃபுல்லாக அதைத்தானே ஃபாலோ பண்ணுறாங்க. ரைட் சைடில் ஒரு பேண்ட் கலர் இருக்குது, லெஃப்ட் சைடில் ஒரு பேண்ட் கலர் இருக்குது, ரைட் சைடில் ஒரு ஷூ லேஸ் வந்து பச்சை கலர் இருக்குது, லெஃப்ட் சைடில் ஒரு வந்து லேஸ் ஒரு கலரில் இருக்குது. எல்லாம் உங்களை தானே ஃபாலோ பண்ணுறாங்க இன்னைக்கு ஜென்ரேஷன் 2K கிட்ஸ் ஃபுல்லாக. அப்படி நீங்கள் தானே ட்ரெண்டு அப்படின்னு அதுக்கு அண்ணே ஒரு பஞ்சு சொன்னார் மேடையில். அந்த அரங்கமே அதிர்ச்சி. என்ன அப்படின்னா, அட போங்கிறவோ இந்தியன் கரன்சியே நம்ம கலர் தானே அப்படின்னாரு. அது வந்து வளர்க்கவே முடியாது. அந்த மாதிரி வந்து ஸ்பான்டனிஸாக அடிக்கிறது. ஸோ இந்த விழாவில் நான் கலந்துக்கிட்டதை வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். உங்களை மாதிரி நானும் ஒரு மிகப்பெரிய ரசிகன் அண்ணனுக்கு. வீட்டில் ஃப்ரீயாக இருக்க டைம் ஃபுல் அண்ணனுடைய பாடல்கள் தான். பெத்த மனசு சுத்தமடா அந்த மாதிரி வரிசையாக அண்ணனுடைய பாடல்கள் தான் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த விழாவுக்கு வந்து நிறைய பெரியவங்களாம் வந்திருக்கீங்க. திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். அடுத்த திரைப்படம் மக்கள் நாயகனும் நடிக்க வாய்ப்பு இருந்தால் நான் தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு
வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். எல்லோருக்கும் மிக்க நன்றி. என்னுடைய அழைப்பை ஏற்று விழாவில் வந்து வருகை புரிந்து பெருமையான ரசிகர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம்.